நம்ம ஆலயம் அன்னை மரியாளினுடைய எழுப்பப்பட்டிருக்கிற ஆலயம் இல்லையா? அன்னை மரியாள் தான் நம்முடைய பாதுகாவலி. அன்னை மரியாளை நம்ம எப்படி பார்க்கணும்? நிறைய பெந்தகோஸ்துக்காரங்க சபைகள்லாம் இன்னைக்கு உருவாயிருச்சுல்ல, அதுலயும் நம்ம கூட்டத்தில் இருந்தே இன்னைக்கு சில பேர் அங்க போய் பிரிஞ்சு சேர்ந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, அன்னை மரியாளை குறித்த ஒரு சரியான பார்வை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, அல்லது அன்னை மரியாளை பற்றி அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாததால் கத்தோலிக்க திருச்சபை விட்டு வெளியில போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கும் உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஒரே திருச்சபை என்ன திருச்சபை? கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய சட்டப்பூர்வமான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த கேத்தலிக் சர்ச். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்னை மரியாளை பைபிளை கொண்டு பார்க்க வேண்டும். நம்ம கண்ணில் பார்க்க கூடாது. அன்னை மரியாளை எது வழியா பார்க்கணும்? பைபிள் வசனத்தின் மூலமாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பைபிள் வசனத்தின் மூலமாக பார்த்தால் யாரும் கத்தோலிக்க திருச்சபை விட்டு வெளியில போக மாட்டாங்க. நம்ம பைபிளை கொண்டு பார்க்கவில்லை. எப்படி பார்க்கணும் அப்படி நான் பேச போறேன்னா, அன்னை மரியாள் ஒரு புதிய ஏவாள். அன்னை மரியாள் ஒரு புதிய ஏவாள். பழைய ஏவாள் யாரு? ஆதாமோட பொண்டாட்டி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அவங்க பழைய ஏவாள், அன்னை மரியாள் புதிய ஏவாள். எப்படி புதிய ஏவாள்? இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு கம்பேர் பண்ணி நான் சொல்ல போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கவனிச்சுக்கோங்க. எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் பைபிள் வச்சிருக்குதுன்னு மட்டும் நம்ம பார்ப்போம் இல்லையா? பழைய ஏற்பாட்டு ஏவாள் கடவுளால் படைக்கப்பட்டவர் தான். அன்னை மரியாளும் கடவுளால் படைக்கப்பட்டவர். ஆனால் பழைய ஏவாளுக்கு ஆண்டவர் எல்லா வசதிகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். ஒரு மிகப்பெரிய தோட்டம் அமைச்சாரு. அந்த தோட்டத்துல ஏவாளை வச்சுட்டு, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாம் உனக்கு தான், ஃப்ரீ, மொத்தம் உனக்கு கிஃப்ட் இல்லையா? பெங்களூர் சிட்டியில ஒரு கிரவுண்ட் இடம் வாங்க முடியுமா? இப்போ கனவுல தான் வாங்கலாம் இல்லையா? ஆனா அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மொத்த பூமியையும் நிலத்தையும் யாருக்கு சொந்தமா கொடுத்துட்டாரு? ஏவாள், ஆதாம் ரெண்டு பேருக்கும் சொந்தமா கொடுத்துட்டார். எல்லாமே உங்களுக்கு தான். ஆனா ஒண்ணே சொன்னாரு, இந்த தோட்டத்தின் நடுவில் ஒரே ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடாத, மற்ற எல்லாம் உனக்கு தான், ஒரு மரம் தான், ஆனா மற்ற எல்லா மரமும் நீ சாப்பிடு, சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டார். ஆனால் அன்னை மரியாள் புதிய ஏவாள் இல்லையா, அவங்களுக்கு ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுக்கல, சொத்துலாம் கொடுக்கல. அன்னை மரியாள் வறுமையில வாழ்ந்தாங்க. அன்னை மரியாள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க. அவங்க இருந்த ஊர் எது தெரியுமா? நாசரேத்துன்னு ஒரு ஊர். அந்த ஊர் எல்லாருமே சொல்லுவாங்க சபிக்கப்பட்ட ஊருன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஏன் தெரியுமா? அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏழ்மையில் உள்ளவர்கள், வறுமைக்கு கீழே இருக்கிறவங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க. அப்ப அன்னை மரியாளுக்கு எந்த சொத்து பத்தும் ஆண்டவர் கொடுக்கல. இந்த ஏவாள் பேராசைப்பட்டாள். என்ன தெரியுமா பேராசை இந்த ஏவாளுக்கு? கடவுள் மாதிரி ஆயிடணும். எவ்வளவு பெரிய பேராசை பாருங்க இல்லையா? பழைய ஏவாளுக்கு என்ன ஆசை? கடவுள் மாதிரி ஆயிடணும். தன் பெருமை, தன்னையே பெருமையா நினைச்சுக்கிறா. இப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்க என்ன தெரியுமா யோசிக்கணும்? நான் பழைய ஏவாளுடைய பிள்ளையா இருக்கிறேனா, புதிய ஏவாளாகிய அன்னை மரியாளுடைய பிள்ளையா இருக்கிறேனா? பழைய ஏவாள் எதை பெருசா நினைச்சா? பேராசை. இன்னும் வேணும், இன்னும் வேணும் இல்லையா? ஒரு நெக்லஸ் வாங்கியாச்சு, அடுத்த ஆசை ரெண்டாவது அடுக்கு போட்டால் நல்லா இருக்கும்ல கழுத்துக்கு, அடுத்த ஆசை மூணாவது கொஞ்சம் பெரிய ஆரமாக போட்டால் கழுத்துக்கு கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் இல்லைம்மா? ஆசை யாரை விட்டுது? 32 இன்ச்சு டிவி. அடுத்த ஆசை 43, அதுக்கு அடுத்த ஆசை 55, அதுக்கு அடுத்த ஆசை 65. நிற்கவே நிற்காது நம்ம ஆசை, நிற்கவே நிற்காது இல்லையா? யோசிச்சு பாருங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் பழைய ஏவாளுடைய பிள்ளையா இருக்கிறேனா, புதிய ஏவாளுடைய பிள்ளையா இருக்கிறேனா? பழைய ஏவாள் ஆணவம் பிடித்தவள், தானுங்கிற அகந்த. அவ சொல்றா, நான் இந்த பழத்தை சாப்பிட்டு கடவுளை விட பெரிய ஆளாக வேண்டும். பார்த்தீங்களா எவ்வளவு அகந்தை? இன்னைக்கு நிறைய பேருக்கு அகந்த, இந்த ஊர்லயே பெரிய ஆளாயிடணும் நான் தான்.
பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? என்னம்மா பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? உங்களுக்கு இங்கே கடற்கரையில் நான் சென்னை மெரினா அடிக்கடி நான் சொல்லுவேன். சென்னையில் இப்போ திடீர்னு கடற்கரையில் ஒரு சுனாமி வருது. உங்களுக்கு தெரியும், சுனாமிலாம் தெரியும் இல்லையா? சுனாமி வரும்போது அம்பானி போய் அங்கே நிற்கிறாருன்னு வைங்களேன். யார்? அம்பானி. நம்ம இந்தியாவிலேயே அவர் தான் மிகப்பெரிய பணக்காரர் இல்லையா? பல லட்சம் கோடி சொத்து இருக்குது. சுனாமியை பார்த்து சொல்கிறார், ஏய் சுனாமி, ஐ எம் அம்பானி. ஏய் சுனாமி, நான் யார்? அம்பானி. என் பக்கத்தில் வந்த பிச்சு எடுத்துருவேன், செவ்வில் திருப்பிடுவேன் இல்லையா? மரியாதையை ஓரம் போ. எதுக்கு முன்னாடி போய் சொல்கிறாரு? சுனாமி பார்த்துட்டு சும்மா போகுமா? ஆமாம், இவர் பெரிய பணக்காரருங்க, இவர் பக்கத்தில் போகக்கூடாது, ஓரமாக போயிடலாம் அப்படின்னு சுனாமி போகுமா? சுனாமி என்ன பண்ண தெரியுமா? வாயில் மண் அள்ளி போட்டுட்டு சுருட்டிக்கிட்டு போயிடும். என்ன பண்ணோம்? வாயில் மண் அள்ளி போட்டு சுருட்டிக்கிட்டு போயிடும். நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ரொம்ப டான்ஸ் ஆடினு வச்சுக்கிய, நம்ம காலு கீழே இருக்கிற பூமியை ஆண்டவர் கொஞ்சம் டான்ஸ் ஆட விட்டார்னா 27 அடுக்கு வீடு காணாமல் போயிடும் இல்லையா? நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக போகிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. ஆண்டவருடைய இரக்கம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏவாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆணவம். ஆனால் அன்னை மரியாள் என்ன தெரியுமா சொன்னாங்க? புதிய ஏவாளாகிய அன்னை மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னாங்க. பழைய ஏவாள் என்ன சொன்னா? நான் ஆண்டவருக்கு மேலே போய் உட்காரணும்னு ஆசைப்பட்டா. புதிய ஏவாள் அன்னை மரியாள் என்ன சொன்னாங்க? இதோ ஆண்டவருடைய அடிமை. பார்த்தீங்களா? நம்ம அன்னை மரியாள் மாதிரி நான் கடவுளுக்கு அடிமைன்னு சொன்னா நம்ம புதிய ஏவாளுடைய பிள்ளைங்க. ஆணவம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா யாரோட பிள்ளை? பழைய ஏவாளோட பிள்ளை. இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் மைண்டில் நிறைய பேர் வருவாங்க, அவரை தாண்டி சொல்கிறாரு ஃபாதரு, அந்த ஆளை தான் சொல்கிறாரு ஃபாதரு அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. யாரை யோசிக்கணும்? நான் யாரோட பிள்ளை? நான் பழைய ஏவாளுடைய பிள்ளையா புதிய ஏவாளுடைய பிள்ளையா அப்படின்னு நான் என்னை பற்றி தான் யோசிக்கணும். சரியா? அடுத்தவங்களை பற்றி யோசிச்சா அது தப்பு, பாவம். அடுத்தது, பழைய ஏவாள் பிசாசுக்கு செவி கொடுத்தாள். சாத்தான் பேசுனதை கேட்டாளா? சாத்தான் சொல்லுது, இங்க வா, இந்த பழத்தை சாப்பிடு, நீ பெரிய ஆளாயிடுவ அப்படின்னு சொன்ன உடனே பழைய ஏவாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. யாருக்கு கீழ்ப்படிஞ்சா? சாத்தானுக்கு தான் கீழ்ப்படுகிறா இல்லையா? அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். பார்த்தீங்களா? நம்ம எப்படி யாருக்கு கீழ்ப்படுகிறோம்னு பார்ப்போம். பழைய ஏவாள் பிள்ளைங்களா இல்லையா நம்ம பார்ப்போம். பிசாசு சொல்றான், சண்டை போடுங்க, மூஞ்ச தூக்கிக்கோ இல்லையா, யாருக்கிட்டையும் பேசாத, யாராவது பக்கத்தில் வந்தாங்கன்னா இப்படி திரும்பின்னு போயிடு. சொல்றது யாரு? சாத்தான் இல்லையா? அன்னை மரியாள் சொல்லுவாங்க, எல்லார்கிட்டையும் ஒற்றுமையாயிரு, சமாதானமாயிருன்னு சொல்லுவாங்க. நீங்க யார் சொல்றது கேட்குறீங்க? கேட்குறீங்களா? நீங்க சும்மா விடுறீங்க பாரு ரீலு. சண்டை, எல்லா இடத்துலையும் சண்டை இல்லையா? பிசிசியில் சண்டை, பங்குல சண்டை, அப்படி யாராவது வந்துட்டா பத்தியாவ அப்படி பூசையிலேயே சண்டை, எல்லாரையும் பார்த்து சண்டை போடுறோமா? குடும்பத்தில் சண்டை, இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல சண்டை. சாத்தான் சொல்கிறதானே கேட்குறோம். எங்கே ஆண்டவர் சொல்கிறதையும் அன்னை மரியாள் சொல்கிறதையும் நம்ம கேட்குறோம் இல்லையே? கரெக்டா? அதனால தான் யோவான் 8:44 ஆண்டவர் சொல்கிறாரு, சாத்தானே உங்களுக்கு தந்தை, நீங்கள் என் விருப்பப்படி எதையும் செய்வதில்லை, நீங்கள் சாத்தானின் விருப்பப்படி தான் செய்கிறீர்கள். ஏன்னா சாத்தான் சொல்கிறான், டிவி பார்த்துட்டு ஜெபம் பண்ணலான்னு சொல்லுவான் இல்லையா? சாத்தான் என்ன சொல்லுவான்? கேஜிஎஃப் படம் போட்டிருக்கான், ராக்கி பாய் படம். நம்ம அப்படியே இளைஞர்கள்லாம் துடிப்பானுங்க, அப்படியே வந்துட்டார் தலைவர் வந்துட்டார் இல்லையா, அப்படியே துடிப்பானுங்க. படம் போட்டிருக்கான், படம் பார்த்துட்டு ஜெபம் பண்ணலான்னு சாத்தான் சொல்லுவான். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு தான் முதல்ல முக்கியத்துவம், அப்புறம் தான் இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம். முதல்ல ஜெபம், முதல்ல இறை வார்த்தை. நம்ம எதை கேட்போம்? டிவி பார்த்துட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறோம் ஃபாதர், ஓகே வெரி குட். டிவி பார்த்து முடிச்சாச்சு, ஒரு 10 நிமிஷம் கழித்து ஜெபம் பண்ணலாம், டயர்டாக இருக்குது பார்த்துட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஜெபம் பண்ணலாம். அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம்
டயர்டாயிடுச்சு, நாளைக்கு பண்ணலாம். பிசாஸ் ஜெயிச்சிட்டான் பார்த்தீங்களா? இல்லையா? நமக்கு டைமே இருக்காது. நம்ம இளைஞர்கள் இருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்கும். தலை வர்றது கூட டைம் இருக்கும். நீங்கள் போய் பாருங்களேன், இன்றைக்கி தலைலாம் வித்தியாசமாக வர்றானுங்க. ஒரு பக்கம் நாய் நக்கன மாதிரியே இருக்குது. பார்த்துருக்கீங்களா? அந்த நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கேம்மா. வரானுங்க காலேஜுக்குள்ளே வரும்போது பார்த்தா ஒரு பக்கம் நாய் நக்கி விட்டா எப்படி இருக்கும், அப்படி இருக்குது. இன்னொரு பக்கம் அப்படியே தொங்கி கிடக்குது. அதனால் சென்னையில் அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? புள்ளிங்கோ. அவங்கள பிள்ளைகள்னு நாங்கள் சொல்கிறதில்ல. என்ன சொல்கிறாங்க உங்கள் சென்னையில்? புள்ளி. வீட்டிலலாம் இப்போ பிள்ளைகளை வளர்ப்பது கிடையாது, புள்ளிங்குளோக்கில் தான் வளர்க்குறோம் நாங்கள், இல்லையா? அப்படி ஒரு ஸ்டைலு. அந்த பக்கம் ஒரு கலர் வேறு அடிச்சுக்கிறான். இப்படி ஒரு கலரு, நடுவில் ஒரு கலரு, இல்லையா? தேசப்பற்றவனுக்கு ஜாஸ்தி, எல்லா கலரையும் அடிச்சுக்கிறான் தலையில். பேண்ட்டு போடுறான், இடுப்புலேருந்து 1.5 அடி கீழே தான் போடுறான், இல்லையா? நான் ஏதாவது இல்லாதது சொல்கிறேனாம்மா? இல்லை, எல்லாம் இருக்கிறது தான் சொல்கிறேன். பேண்ட் எங்கே போடுறான்? 1.5 அடி இடுப்புலேருந்து கீழே தான், இல்லையா? கீழே பார்த்தீங்கன்னா ஷூக்குலேருந்து மேலே 3 அடி மேலே போயிடுச்சு பேண்ட். இப்போ புது ஃபேஷன்றான். அதை எனக்கு ஒன்றுமே புரியல, இல்லையா? அதே மாதிரி தான் வாலிப பெண்கள் இப்போல்லாம் துணி அயன் பண்ணும்போது சேர்த்து முடியும் அயன் பண்ணுதுங்க. அயன் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் 2 கோட்டு பெயிண்ட் மாதிரி மூஞ்சில் பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு சர்ச்சுக்கு வருதுங்க. வாயவே திறக்கிறது இல்லை. ஆமேன்னு சொல்லுனா வாயை எப்படியே வச்சிருது. ஏன் தெரியுமா? லிப்ஸ்டிக்கு போயிடும். வாயவே திறக்கிறது இல்லை. இவர்கள் யாருமே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணுங்கிற எண்ணமே இல்லை. பிசாசு என்ன சொல்றானோ அதைத்தான் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. உண்மையே இல்லையா நான் சொல்றது? இல்லையா? ஆண்டவரை துதிக்க ஆலயத்துக்கு நம்ம வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் சர்ச்சுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட யாருமே ஆண்டவரை துதிக்கிறது இல்லை, ஆண்டவரை போற்றுவதில்லை. தங்களுடைய பெருமையை, தங்களுடைய அழகை, தங்களுடைய மாண்பை அதை தான் காட்டிக்கணும். அதுக்கு எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? அதை தான் அந்த பழைய ஏவாள் செஞ்சா. தன்னை பெருமையாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். உங்களுக்கு தெரியுமா, அந்த காலத்தில் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பெண் கர்ப்பமானால் அவளை கல் எறிஞ்சு சாகடிச்சிருவாங்க. கல்லாலே அடித்து கொண்டுடுவாங்க. ஊரெல்லாம் சேர்ந்து அசிங்கமாக பேசுவாங்க. அன்னை மரியாளுக்கு இந்த விஷயம் தெரியும். வானதூதர் சொல்றாரு, நீ பரிசுத்தாவியால் கர்ப்பமாவாய்னு சொன்ன உடனே அன்னை மரியாளுக்கு தெரியும்ல, என்னை கல்லால் அடித்து சாவடிச்சிருவாங்கன்னு தெரியும்ல. அன்னை மரியாள் ஒன்றுமே சொல்லலை, உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். என்ன தைரியம் பாருங்க அந்த பொண்ணு. சின்ன பொண்ணு, 15 வயசுன்னு சொல்கிறாங்க விவிலி அறிஞர்கள். எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையால் எனக்கு சாவு வந்தால் வரட்டும், பரவாயில்ல, பிசாசுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். ஆனால் அந்த பழைய ஏவாள் யாருக்கு செவி கொடுத்தா? பிசாசுக்கு தானே செவி கொடுத்தாள், இல்லையா? பழைய ஏவாள் அந்த மரத்திலிருந்து கனியை தான் தின்ன வேண்டும் என்று நினைத்தாள். தன்னுடைய சுகம், எனக்கு தான் சுகம், எனக்கு வேணும், நான் தான் நல்லா இருக்கணும், அடுத்தவன் எப்படி நாசமாக போனாலும் பரவாயில்ல, யார் நல்லா இருக்கணும்? நான் நல்லா இருக்கணும். இப்படி நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் சுற்றுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? நம்ம சொந்தக்காரங்க குறிப்பாக நான் நல்லா இருந்தா போதும். கரெக்டா? ஆமாம். அந்த காலத்தில் பழைய ஏவாள் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. அந்த பழத்தை தான் தின்ன வேண்டும் என்று நினைத்தாள். புதிய ஏவாள் அன்னை மரியாள் என்ன தெரியுமா பண்ணாங்க? தன் கனியை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். தன் கனினா யாரு? இயேசுவையே இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்க. அவங்க தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கல. அன்னை மரியாள் யார் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க? அடுத்தவர், இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க. பழைய ஏவாள் தான் கெட்டது பத்தாது அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டோமா? நீ தான் கெட்டது பத்தாதுன்னு பழத்தை எடுத்து போய் யாருக்கு ஊட்டி விட்டுச்சே? டார்லிங், ஆதாம் டார்லிங், நீயும் நாசமா போ. கரெக்டா? தான் கெட்டது பத்தாதுன்னு கூட இருக்கிறவனையும் கெடுத்துச்சுல்ல. இந்த உலகமே அப்படித்தான். ஆமா, இல்லையா? நம்ம மட்டும் கெடுக்க மாட்டோம், கூட 4 பேர் சேர்த்துப்பான் சர்ச்சில். வாடி கதை பேசலாம் வா, ஊர் கதை பேசலாம் வா, அப்படி சேர்த்துப்பாங்கல்ல. கும்பல் பார்த்துருப்பீங்களா? அங்கங்கே கும்பலாக இருக்கும். இது ஒரு கும்பலாக இருக்கும், அது ஒரு ஃப்ரெண்டு கும்பல், அது ஒரு எனிமி கும்பல், இல்லையா? அப்படி கும்பலாக இருக்கும். தான் கெட்டது பத்தாதுன்னு அடுத்தவங்களையும் கெடுப்பாங்க. பழைய ஏவாள் மாதிரி. அவங்க தான் பழைய ஏவாளுடைய பிள்ளைங்க. புதிய ஏவாளுடைய பிள்ளைங்க தன்னை இழந்து தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களை சந்தோஷமா வச்சுப்பாங்க, இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பழைய ஏவாள் கடவுளால் சபிக்கப்பட்டாள். அவள் மட்டும் சபிக்கப்படல, அவளுடைய சந்ததியும் சபிக்கப்பட்டது. கரெக்டா? ஆனால் புதிய ஏவாளாகிய அன்னை மரியாள் தானும் ஆசீர்வதிக்கப்பட்டாள். தன்னால்
உலகத்தில் தலைமுறை தலைமுறையான பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். அப்படியே நடக்கட்டும். இப்ப நான் கேட்க போற இந்த கேள்வி மட்டும்தான், நம்ம பழைய ஏவாளுடைய பிள்ளைங்களா புதிய ஏவாளுடைய பிள்ளைங்களா? நான் மறுபடியும் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இது உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு இடத்தில் நம்ம இருக்கிறோம். உண்மையே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் பழைய ஏவாளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், புதிய ஏவாளாகிய அன்னை மரியாளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம உண்மையிலேயே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்றால் புதிய ஏவாளாகிய அன்னை மரியாள் பின்பற்றியதைத்தான் நாம் செய்யணும். அப்படி செய்யலைன்னா அன்னை மரியாளை அசிங்கப்படுத்துவதற்கு சமமாகும். பார்த்தீங்களா? அன்னை மரியாள் சந்தோஷம் அடைய மாட்டாங்க இல்லையா? எங்கள் ஊரில் ஒரு மாதா இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து பெரிய நாயகி மாதா. கேள்விப்பட்டிருப்பீங்களா? பெரிய நாயகி மாதா. காதில் ஜிமிக்கிலாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம ஜனங்க வாங்கிட்டு போய் கொடுக்கும். மாதா பாவம் காதில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா? கல்யாணத்துக்கு போகணும், பர்த்டே பார்ட்டிக்கு போகணும். யார்? மாதா. காதில் என்ன மாட்டி விடுவாங்க? ஜிமிக்கி மாட்டி. அப்புறம் சாமுத்திரிக்கா பட்டு எடுத்து கொடுப்பாங்க. யாருக்கு? தேரில் என் புடவை தான் இருக்கணும், இல்லைன்னா பங்கு தந்தை காலி. கரெக்டா? தேரில் யார் புடவை தான் இருக்கணும்? நான் வாங்கி கொடுக்குற புடவை தான். ஏன்னா பாவம் அன்னை மரியாளுக்கு புடவே இல்லை வீட்டில். புடவை இல்லாமல் பாவம் அவங்க கவுனு நைட்டி போட்டுன்னு சுற்றின்னு இருக்கிறாங்க. அதனால் இவங்க என்ன வாங்கி கொடுக்குறாங்க? சாமுத்திரிக்கா பட்டு. கேட்டாங்களா உங்களை? செயின் வாங்கி கொடுப்பாங்க. அன்னை மரியாள் கேட்டாங்களா? செயின் கேட்டாங்களா உங்களை? அன்னை மரியாள் என்ன கேட்டாங்க தெரியுமா? காணா ஒரு கல்யாணத்தில் சொல்கிறாங்க, அவர் சொல்படி செய்யுங்கள். அவ்வளோதான் அன்னை மரியாள் விரும்புறது. அன்னை மரியாளுடைய விருப்பம் என்ன? எனக்கு கிரீடம் வை, எனக்கு ஜிமிக்கி மாட்டி விடு, எனக்கு புது புது புடவை வாங்கி கொடுலாம் அன்னை மரியாள் கேட்கல. அன்னை மரியாள் விரும்பியது ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுமா? அவர் சொல்படி செய்யுங்கள். ரொம்ப அன்னை மரியாள் ரொம்ப ஞானத்தில் நிறைந்தவங்க. அவங்கள பற்றி பேசும்போது எனக்கு சந்தோஷம் ஜாஸ்தியாகும். ஏன் தெரியுமா? அவங்க எங்களை விட சூப்பரான ஒரு பிரசங்கம் வச்சுட்டாங்க. எங்களுக்கெல்லாம் மண்டியில் அவ்வளோ மசாலா கிடையாது. ஆனால் அன்னை மரியாள் அவ்வளோ அழகான பிரசங்கம், ஒன் லைன் பிரசங்கம். இப்போ சில பேர் யோசிக்கிறாங்க, நீ அப்படி வச்சுட்டு போக வேண்டியதானே? நான் போய் சொல்லிட்டேன், நமக்கு அந்த அளவுக்குலாம் சரக்கு கிடையாது. அன்னை மரியாள் அழகான பிரசங்கம். என்ன பிரசங்கம் தெரியுமா? அவர் சொல்படி செய்யுங்கள். அன்னை மரியாள் என்ன சொல்லலை தெரியுமா? அவர் சொல்படி கேளுங்கள்னு சொல்லலை. ஏன் சொல்லுங்க? நம்ம ஆளுங்க ரொம்ப பிரமாதமான ஆளுங்க, கேட்கறது பிரில்லியன்ட்டு, நல்லா கேட்போம், சூப்பராக இருந்துச்சு, வெரி நைஸ், நைஸ் பிரசங்கம். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ண மாட்டேன் இல்லையா? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ உண்மையாகவே அன்னை மரியாள் சொல்றாங்க, இயேசு சொன்ன வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கள். அப்படி செஞ்சாதான் அன்னை மரியாளுக்கு மகிமை. அன்னை மரியாளை நாம் மரியாதை செய்யறோம்னு அர்த்தம். தேர் எடுத்துட்டு அன்னை மரியாள் சந்தோஷப்பட மாட்டாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? பட்டாசு விட்டீங்கன்னா அன்னை மரியாள் சந்தோஷப்பட மாட்டாங்க. அன்னை மரியாள் எப்போ சந்தோஷப்படுவாங்க? இயேசுவுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் அன்னை மரியாளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். மற்ற எல்லாரும் அன்னை மரியாளை அசிங்கப்படுத்துறாங்க. இதை புரிஞ்சுக்காததுனால தான் இங்கிருந்து சபையிலிருந்து வெளியில போயிட்டாங்க பிரியமானவர்களே. நிறைய பேர் இதனால தான் போயிட்டாங்க. இந்த அன்னை மரியாளினுடைய அந்த பெருமையை, அவங்க வாழ்ந்த அந்த தியாக வாழ்க்கையை நிறைய பேர் புரிஞ்சுக்கவே இல்லை. அதனால தான் உண்மையிலே அன்னை மரியாள் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய பொக்கிஷம். அவர்களை இழந்து விடக்கூடாது. அவங்க கையை பிடிச்சுக்கிட்டு போனால் தான் இயேசுகிட்ட போக முடியும். ஏனால் அவர்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதனால தான் தேவதூதர் அன்னை மரியாளுக்கு காட்சி கொடுத்த பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அருள் நிறைந்தவளே. என்ன வார்த்தை? ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா? ஃபுல் ஆஃப் கிரேஸ். ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ். இந்த உலகத்தில் எந்த மனுஷங்களுக்குமே இது கிடையாது. ஆண்டவருடைய கிருபை மொத்தத்தையும் பெற்றவர்கள் ஒரே ஒரு ஆள். யாரு? அன்னை மரியாள் மட்டும்தான். அந்த பழைய ஏவாள் இருக்கா பார்த்தீங்களா, அவள் பெற்ற கிருபையை இழந்து விட்டாள். பழைய ஏவாள் என்ன பண்ணா? பெற்ற கிருபையை இழந்து விட்டாள். ஆனா அன்னை மரியாள் என்ன பண்ணாங்க? முழு கிருபையை, ஆண்டவருடைய மொத்த கிருபையும் அவங்க பெற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழணும். இல்லைன்னா அது கத்தோலிக்க வாழ்க்கை கிடையாது. அதனாலதான் அந்த தேவதூதர் சொல்றாரு, மரியே வாழ்கன்னு சொன்னார். அந்த காலத்தில் அது அரசர்களுக்கு மட்டும்தான் சொன்னாங்க, வேற யாருக்கும் வாழ்கன்னு சொல்ல மாட்டாங்க. அன்னை மரியாளுக்கு யாரு சொன்னது?
கபிரியேல் தேவதூதர், ஆண்டவரால் அனுப்பப்பட்ட கபிரியேல் தேவதூதர் அன்னை மரியாளை பார்த்து என்ன சொல்றாரு? மரியே வாழ்கன்னு சொல்றாரு. நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போச்சுங்களா சில கும்பல், அவங்க சொல்ல மாட்டாங்களாம். ஏன் தெரியுமா? அவங்க கபிரியேல் தேவதூதரை விட அறிவாளிங்க. யாரை விட அறிவாளிங்க? கபிரியேல் தேவதூதரை விட அறிவாளிங்க. அவரே மரியே வாழ்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம கிட்ட இருந்து போனதுங்க சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல, அவங்க சொல்லலைன்னா பரவாயில்ல. நான் ஏன் இதை சொல்றேன்? பிரியமானவர்களே, கத்தோலிக்க மக்கள் நம்முடைய திருச்சபையின் பெருமையை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மாண்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடக்கத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுதான் ஒரே திருச்சபை. இறை வார்த்தையை நமக்கு கையில் கொடுத்த திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை. நம்ம கிட்ட இருந்து அவங்க தான் திருடிட்டு போனாங்க பைபிளை. நம்ம திருடல, நம்ம கிட்ட இருந்து பைபிளை திருடிட்டு போனது அவங்க தான். அன்னை மரியாள் தான் முதலாக இறை வார்த்தையை கையில் இல்ல கருவில் சுமந்தாள். எப்படி? அன்னை மரியாள் பைபிள் எங்க சுமந்தாங்க? கருவில் சுமந்தாங்க. பழைய ஏவாள் காதல வாங்கிட்டு விட்டுட்டான். ஆனா புதிய ஏவாள் சும்மா வாங்கல, அவர்களை கருவில் சுமந்தார். யார் தெரியுமா கரு? இயேசுதான் இறை வார்த்தை. யோவான் 1:14, வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அன்னை மரியாள் வயிற்றில் இருந்தது இறை வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து. மொத்தமா அன்னை மரியாள் கிட்ட இருந்தாங்க. அதனாலதான் பழைய ஏவாள் பிசாசினால் நிரம்பினாள். பழைய ஏவாளை எது நிரப்புச்சு? பிசாசு போய் நிரப்புச்சு. புதிய ஏவாளாகிய அன்னை மரியாளை பரிசுத்தாவி நிரப்பினார். ஆமென். சந்தோஷமா சொல்லுங்களேன். எவ்வளவு உற்சாகமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். பழைய ஏவாளை பிசாசு நிரப்புச்சு, புதிய ஏவாளை பரிசுத்தாவியானவர் நிரப்பினார். அப்ப கத்தோலிக்க மக்கள் இன்னையிலிருந்து புதிய ஏவாளாகிய அன்னை மரியாள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் செய்ய முயற்சி செய்வேன் என்கிற உறுதியை இந்த திருப்பலியில் நீங்கள் எடுத்தால் இது உண்மையிலேயே ஆசீர்வாதமான திருவிழா. வந்துட்டு கேட்டுட்டு முஞ்சிச்சா பூசை, இட்லிக்கு சட்னி வைக்காம வந்துட்டேன், சீக்கிரம் முடிச்சேன்னா கிளம்பிடுவேன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. பிரியமானவர்களே, அதெல்லாம் வாழ்க்கை. ஒரு முறை ஒரு பெரிய மலை நாடு, மலை காடு அப்படி ஒரு பிரதேசங்கள் இருக்கிற ஒரு நாடு. உங்களுக்கு சொல்லணுன்னா கூர்க்கு போயிருக்கீங்களா? நிறைய பேர் போயிருப்பீங்க. நல்ல சில்லுன்னு இருக்கும், காடு மலை இல்லையா? அங்கே ஒரு 3 சர்ச் இருந்தது. 3 சர்ச். ஒன்று கேத்தலிக் சர்ச், இன்னொன்று ஒரு பெந்தகோஸ்தே குரூப்பு, இன்னொன்று ஒரு சிஎஸ்ஐ சர்ச். இந்த 3 சர்ச்சுக்கும் ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அந்த காட்டில் இருந்து வவ்வாலுங்க இருக்குல்ல, வவ்வாலுங்க எல்லாம் வந்து சர்ச்சுக்குள்ளே வந்து பூந்துக்கிட்டு அங்கங்கே தொங்கிக்கிட்டு இருக்குது. மக்கள் உள்ளே போய் சர்வீஸ் நடத்தவே முடியல. இந்த 3 பாஸ்டர்களுக்கும் பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமையான என்ன நடத்த முடியல? சர்வீஸ் நடத்த முடியல. அப்போ இந்த 3 பாஸ்டர்களும் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க. என்ன மீட்டிங்? எப்படி இந்த வவ்வால்களை கோவிலுக்குள்ளிருந்து துரத்துவது. உடனே சொல்கிறாங்க, அடுத்த வாரம் வந்து நம்ம ஏதாவது ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி இந்த வவ்வாலெல்லாம் துரத்தலாம். யார் சக்ஸஸ்ஃபுல்லாக துரத்துறாங்களோ நம்ம எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு வாரம் கழித்து வராங்க. மீட்டிங்கில் உட்காந்த உடனே இந்த பெந்தகோஸ்தே பாஸ்டர் அவர் உடனே எந்திக்கிறார். முதல்ல நான் சொல்கிறேன், சொல்லுங்கப்பா, நான் என்ன பண்ண தெரியுங்களா? எல்லா வவ்வாலையும் ஒரு பெரிய வலை போட்டு பிடிச்சிட்டு அவங்க மேலே கையை வச்சு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இவைகளை துரத்தும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். மனுஷனுங்களே கேட்க மாட்டேங்கிறானுங்க நம்ம ஜெபத்தை, வவ்வாலா கேட்கும். விட்ட உடனே மறுபடியும் போயிட்டு ஒரு 2 செகண்டில் மறுபடியும் திரும்பி வந்து சர்ச்சுக்குள்ளே டான்ஸ் ஆடுது. எங்களால் சர்வீஸ் நடத்த முடியல. அடுத்தால் சிஎஸ்ஐ சர்ச் இன்சார்ஜ். நான் என்ன செஞ்சேன் தெரியுங்களா? ஒரு துப்பாக்கி எடுத்து மேலே சுட்டேன். டுமீல் சத்தம் கேட்ட உடனே பறக்குது எல்லாம். கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் வந்து சர்ச்சுக்குள்ளே நின்றுடுது. எங்களாலையும் சர்வீஸ் நடத்த முடியல. நம்ம கேத்தலிக் சர்ச் ஃபாதர் இன்சார் பெருமையாக. அதனால தான் நீங்கள் கத்தோலிக்க திருச்சபை விட்டு போயிருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? எல்லா வவ்வாலுங்களையும் பிடிச்சி ஞான ஸ்நானம் கொடுத்துட்டேன். அதுங்க அன்னையிலேருந்து கோயில் பக்கமே வர்றதில்லை. நம்மால் இல்லையா, கல்யாணம், சாவு, ஹோலி கம்யூனியன் ஒரு 4 நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் வருவாங்க. மற்றதுக்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் வர்றது கிடையாது. பிரியமானவர்களே, நான் இன்னைக்கு சொல்கிறேன், கத்தோலிக்க மக்களாகிய நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம், ஆண்டவருடைய வசனத்தை கையில் ஏந்தி புதிய ஏவாளாகிய அன்னை மரியாளை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் இந்த திருவிழா ஆசீர்வாதம். அப்படி இல்லைன்னா இந்த திருவிழாவில் ஒரு துளி ஆசீர்வாதம் கூட கிடைக்காது. ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் மட்டும்தான். ஆமென். முழந்தால் படியிடுங்க எல்லாரும். புனித பியோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 5 காய
புனிதர். அவர் சொல்வாரு, திருப்பலி நேரத்தில் நேர்மையாக ஒப்பு கொடுக்கப்படுகிற எந்த ஒரு கருத்திற்கும் உடனடி பதில் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? கண்களை மூடிக்கிட்டு எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. இங்க யாருமே எந்த குழப்பமும் இல்லாத பர்ஃபெக்ட் பீயிங்ஸ் இங்க யாருமே இல்லை. நம்ம எல்லாருமே இம்பர்ஃபெக்ட் பீயிங்ஸ். எல்லார்கிட்டையும் குறை, எல்லார்கிட்டையும் கஷ்டம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க மனதை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்பா, இந்த காரியத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நீங்க என்னை சந்திக்கணும், நீங்க என் குடும்பத்தை சந்திக்கணும் ஆண்டவரே, நீங்க என் குடும்பத்துக்குள்ள வரணும், எங்க எல்லாரையும் நீங்க தொடணும் ஆண்டவரே. உங்க மனசுல இருக்கிற கஷ்டமானதெல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்திலே கண்ணீர் வடித்தால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பைபிள்ல போட்டிருக்கு. திருப்பாடல் 56வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, உங்கள் கண்ணீரை ஆண்டவர் ஒரு பாட்டிலில் சேர்த்து வைத்திருக்கிறாராம். பைபிள்ல போட்டிருக்கு. உங்கள் கண்ணீர் துளி ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஒரு டைரியில குறித்து வைத்திருக்கிறார் என்று பைபிள்ல போட்டிருக்கு. உங்கள் கண்ணீருக்கு நான் பதில் அளிப்பேன் ஆண்டவர் சொல்றார். நேர்மையாக ஒப்பு கொடுக்கப்படுகிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. உங்க மனசை பிழிஞ்சுக்கிட்டு இருக்கிற உள்ள இருக்கிற அந்த போராட்டத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் தயவு செய்து வீணடிக்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நிச்சயமா உங்கள் நம்பிக்கை உங்களை சுகமாக்கும் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? நம்முடைய நம்பிக்கை நம்முடைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெற்றியாக மாற்றி தருவார். எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களையும் உயர்த்தி ஜெபிக்கணும். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். புனித பவுலடிகளாருடைய வார்த்தை, என்னோட வார்த்தை இல்லை. எல்லாரும் கையை உயர்த்தி கண்களை மூடிக்கொள்ளுங்கள். டிஸ்ட்ராக்ஷன்ஸ், we should not give place for distractions. பராக்குகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கண்ணை மூடிக்கோங்க. எல்லாரும் ஜெபிப்போமா? நல்ல சத்தமா. எங்கள் அன்பு இறைவா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, எங்களோடு பேச வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய கிருபையால் எங்களை நீர் நிரப்ப வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி. நாங்கள் பல வேளைகளிலே அப்பா உம் வார்த்தையை கேட்காமல் சாத்தானுடைய வார்த்தையை தான் நாங்கள் கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். கஷ்டம், வேதனை, போராட்டம், சண்டை, குழப்பம், எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியல, என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியலப்பா. அப்பா, என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, எங்கள் பங்கு தளத்தை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அன்னை மரியாளை நீர் ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையால் நலன்களால் எங்களை நிரப்பியருளும். எங்களை பிடித்திருக்கிற எல்லா நோய் நோக்காடுகள், கேடுகள், பொல்லாப்புகள், சாபங்கள் எல்லாம் மறைந்து ஒழியட்டும். அப்பா, நாங்கள் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக, நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் பிள்ளைகள், எங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று தலைமுறை தலைமுறையாய் நாங்கள் ஆசீர்வாதம் அடைய நீர் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென்.